ஆண்டவரின் நாமத்தினாலே ஆண்டவரை இன்னைக்கு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். என்னோடு கூட இணைந்து இசைந்த ஆத்துமாக்களாக தங்கள் இல்லத்திலிருந்து ஆண்டவரை இன்னும் அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே இருந்து என்னோடு கூட உண்மையாகவே நீ தொழுது கொள்ள வேண்டும் என்று இணைந்து விடுவதான ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்த, ஆசீர்வதிக்க, விடுவிக்க வல்லவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி. பிதாவாகிய தேவனே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் எழுந்தருள்வீராக. என்னோடு சேர்ந்து ஆராதிக்க ஒவ்வொரு ஜனத்தையும் நீர் சந்திக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படி, விடுவிக்கும்படி, ரட்சிக்கும்படி, விடுதலை தரும்படியாய் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன். இந்த ஆராதனை தொடர்பாக கிரியை செய்கிறதான எல்லா விதமான அந்தகார வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, எங்களை பயன்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்களும் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாருங்கள், நம் தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என்று சொல்லி நம்முடைய கன்மலை ரட்சிப்பின் தேவனை நாம் உயர்த்தி கொண்டாடுவோம்.
தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உம்மில் வாஞ்சையாக இருப்பதினால் நான் உம்மை நீர் என்னை விடுவிக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி ராஜா. உம்முடைய நாமத்தை அறிந்ததினாலே வைப்பீர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், பல முறை திருச்சபையை பாடியிருக்கிறோம். சேர்ந்து என்னோடு கூட நீங்கள் நம்பிப்படுத்தலாம்.
மெய்யாகவே இந்த பாடல் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். கர்த்தர் மகிமைப்படுவாராக. சேர்ந்தனமாக வைப்போம். இருப்பதுதான்
செய்திருக்கும் தெய்வத்தை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் அவர் தமது சகோதரர்களாலே உன்னையும் என்னையும் அவர் நோக்கிக் கொண்டு அத்தனை பேரையும் மூடி மறைத்து கொண்ட தேவனாக இருக்கிறார். இந்த கொள்ளை நோய்க்கு தப்புவிக்கப்பட வேண்டுமானால், கொடிய சுனாமி புயல் பூகம்பத்துக்கு தப்புவிக்க வேண்டுமானால், நீ தப்ப வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திற்குள்ளாக நீ அடைக்கலம் புக வேண்டும் மகனே, அடைக்கலம் புக வேண்டும் மகளே. இயேசுவின் நாமத்தை கூப்பிடும் பொழுது உன்னை அவர் மூடி மறைத்துக் கொள்வார். உன்னுடைய சிறகுகளாலே கோழை தன் குஞ்சுகளை தன் சிறகுகளால் கூடி சேர்ப்பது போல உன்னை மறைத்துக் கொள்வார். பிரியமானவனே, பிரியமானவளே, வேடனின் கண்ணீர் மறக்கும் கொள்ளையோ அழுகாமலே தப்புவிப்பீர். வேடனின் கண்ணீர் மறக்கும் கொள்ளையோ அழுகாமலே தப்புவிப்பீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். வாயார சொல்லுங்க. இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் ஓடுவே, ஒளியாதவள் சுகம் காணுவே. நீதிமான் ஓடுவே, ஒளியாதவள் சுகம் காணுவே. உன்னில் வார்த்தையாய் இருப்பதால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பி உயர்ந்த அடைக்கலத்தில், வைப்பி உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வார்த்தையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பி உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா, இயேசுவா, பலத்த துருகம். நீதிமானாய் ஓடுவே, ஒளியாதவள் சுகம் காணுவே. நீதிமானாய் ஓடுவே, ஒளியாதவள் சுகம் காணுவே.
இயேசுவா, எங்கள் தேசத்தில் எழுந்தருளும். நீதிமானார்கள் விண்ணப்பிக்கிறோம். எங்கள் தேசத்தை கட்டித்தருளும். எங்கள் தேசத்தை கட்டித்தருளும். இயேசுவா, இயேசுவா, உந்த நாமம்
இந்த நாட்களிலே நம்மை அவர் தம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பிட என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் தூய ஆவியானவரே என் உள்ளத்தில் வாரும், என் இல்லத்தில் வாரும், எங்களை நிரப்பும், எங்களுக்கு நீர் வேண்டும் என்று சொல்லி அவர் அழைக்கிற பொழுது உங்கள் இல்லத்தை தேடி வந்து உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அந்த தேற்றரவாளனை நாம் வரவேற்கலாமா? தேற்றரவாளனே, என்னை தேடி வந்தீரே, என்னை தேற்றும் தெய்வம் என்று சொல்லி அவரை வரவேற்போம். தேடி வந்தவர் மாத்திரமல்ல, நம்மை தேற்றுகிறவர். Bye.
ஆவியானவரே ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக, ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக, ஒவ்வொருவரை நிரப்புவீராக, ஒவ்வொருவரை உருவாக்குவீராக. தேசத்துக்காக, இந்த கொள்ளை நோய்க்காக போராடி மன்றாடக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரை மாற்றுவீராக. விண்ணப்பத்தில் மன்றாட்டின் ஆவியை ஊற்றுவீராக. ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காக, ஊற்றுவதற்காக உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. ஆராய் பிரியப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நேரத்திலே கூட நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெப நேரம், ஒரு முக்கியமான ஒரு நேரம். ஜெபிக்கிற சத்தம் கேட்கிற பொழுது நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஒரு மனதோடு பயபக்தியோடு நீங்கள் ஜெபிக்கிற பொழுது தேசத்தில் அற்புதமான மாறுதல்களை நாம் காணலாம். நம்முடைய கண்கள் காண, நம்முடைய செவிகள் கேட்க அற்புதமான மாற்றங்களை நம்முடைய ஆண்டவர் அகில உலகத்திலே, நம்முடைய இந்திய தேசத்திலே, நம்முடைய அருகாமையிலே, சபைகளிலே, உங்கள் வாழ்க்கையை செய்ய வல்லவர். ஆகையினாலே எல்லாம் ஒரு மனதோடு நாம் ஜெபிப்போம். தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். இந்த கால வேளையிலே எங்கள் இந்திய தேசத்திற்காக ஆண்டவருடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். 130 கோடி மக்கள் நிறைந்த ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசம், பரந்து விரிந்த பாரத தேசம், பலவிதமான பாஷைகள், மொழிகள், பலவிதமான கலாச்சார சூழல் நிறைந்த, மலைகள், பள்ளத்தாக்குகள் நிறைந்த ஆண்டவரே, ஒரு கடல் சூழ்ந்த அழகாய் எங்கள் இந்திய தேசத்தை நீங்கள் படைத்திருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஜம்மு காஷ்மீர் கன்னியாகுமரி வரை தெய்வமே, இயேசுவே கிறிஸ்துவே, எங்கள் தேசத்துக்கு இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். வேதாகமத்திலே எஸ்தர் 1:1 எங்கள் தேசத்தை நீர் எழுதி வைத்திருப்பதற்காக நன்றி ராஜா. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரை என்று சொல்லி ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நீங்கள் நேசிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் எத்தனையோ வல்லரசு நாடுகள் எல்லாம் இருக்கிற பொழுது, ஆண்டவர் செல்வாக்குகள் நிறைய தேசங்களாக இருக்கிற பொழுது, எங்கள் இந்திய தேசத்தை வேதாகமத்தில் எழுதி வைத்தபடியினால் உம்மோடு கூட வாழ்ந்த அப்போஸ்தலரில் ஒருவராக இருக்கிற தோமாவை எங்கள் தேசத்துக்காக அனுப்பி வைத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. தோமாவின் மூலமாய் எங்கள் தேசத்தை சுவிசேஷத்தினாலே நிரப்பினீரே, திருச்சபைகளை ஸ்தாபித்தீரே, இரத்த சாட்சிகளாக மறிக்க பண்ணினீரே. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எத்தனையோ பசுத்தவான்கள், மிஷனரிகள் ஆண்டவரே தியாகத்தோடு பாரத்தோடு இந்திய தேசத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணத்தக்கதா கடல் மார்க்கமாக பல மாதங்களாக பிரயாணித்து எத்தனையோ கஷ்டங்களை ஆண்டவரை சகித்து சந்தித்து எங்கள் தேசத்திலே உம்முடைய நாமத்தை அறிவதற்கு எங்களுக்கு அடித்தளம் போட்டிருக்கிறார்கள். அப்பா, இந்த இந்திய தேசத்தை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தோமா ரத்த சாட்சியை மறித்த எங்கள் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, எங்கள் தேசத்தை சந்திக்க தகப்பனே, 130 கோடி மக்கள் நிறைந்த எங்கள் தேசத்தை சந்திக்கிற ராஜா. ஜம்மு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உடைய கல்வாரி ரத்தம் தெளிக்கப்படுவதாக தகப்பனே, இந்த நாட்களிலே அப்பா தகப்பனே, ஆண்டவருடைய நாமத்தை ஒவ்வொரு ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படி அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக. உமக்கு எதிரான மனுஷிக வல்லமைகள் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தின செயலிழந்து போவதாக. மத தலைமுறை கிரியைகள், உடைய அந்தரங்கமான செயல்கள் எப்படியாகிலும் ஆண்டவரே உடைய ஆண்டவரே அப்பா அறிவிக்கப்பட தடுக்கப்பட வேண்டும், நாமத்தை மகிழ்ப்படுத்த தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி என்னெல்லாம் திட்டங்கள் தீட்டுகிறார்களோ எல்லா விதமான சதி திட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக. தகப்பனே, எங்கள் தேசத்து மக்களுக்கு இறங்குவீராக. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எங்கள் தேசத்து ஜனங்களுக்கு இறங்குவீராக.
எங்கள் தேசத்து ஜனங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தியிருக்கிறீரே, நம்மளுடைய நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஒரு கூட்ட மக்களாய் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்டு உலக நாடுகள் முழுவதுமாக மக்கள் கொள்ளை கொள்ளையாய் மடிந்து கொண்டிருக்கிற வேளையிலே எங்கள் தேசத்தின் மீது இரக்கமாய் கிருபையாய் ஆண்டவர் உயிர் பலிகள் ஆண்டவரை கொரோனா கொள்ளை நோக்கி ஆண்டவரே பலியாப்படி எண்ணிக்கைகளுடைய குறைவாய் ஆண்டவரே நீங்கள் தடுத்து நிறுத்திக் கொண்டு இருப்பதற்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து உடைய இரக்கத்துக்காய் கெஞ்சுகிறோம், உடைய கிருபைக்காய் கெஞ்சுகிறோம். எங்கள் தேசத்திலே ஒவ்வொரு தலைவர்கள் முதற்கொண்டு ஜனாதிபதி முதற்கொண்டு கடைக்கோடி மக்கள் வரையில அப்பாவுடைய அன்பை அறிந்து கொள்ளும்படி செபிக்கிறோம். தகப்பனே, இந்த கொரோனா கொள்ளை நோயானது ஆண்டவரே பிரதமர்களை ஆண்டவரே அநேக உயர்ந்த ஆண்டவரே ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஆண்டவர் வாரிக்கொண்டு போயிருக்கிறது, அங்கெல்லாம் கடந்து சென்றிருக்கிறது. அதை காட்டிலும் மேலானது, வல்லமை உள்ளது, வலிமை உள்ளது உங்களுடைய சுவிசேஷம். உங்களுடைய சுவிசேஷம் இந்த நாட்களிலே எங்கள் பாராளுமன்றத்துக்குள்ள கடந்து செல்வதாக, எங்கள் பிரதமர் இல்லத்துக்குள்ள கடந்து செல்வதாக, எங்கள் ஜனாதிபதி இல்லத்துக்குள்ள கடந்து செல்வதாக, எங்கள் எம்பிக்களுடைய இல்லத்துக்குள்ள கடந்து செல்வதாக, ஒவ்வொரு உயர்ந்த உத்தியோகஸ்தர்கள் ஆண்டவர் அதிகாரிகளுடைய உள்ளங்களுக்குள்ள ஆண்டவரே அவருடைய இல்லங்களுக்கு கடந்து செல்வதாக. இயேசுவே ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி இந்த நாட்களிலே எங்கள் தேசத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், எங்கள் மக்களுக்கு எப்படிப்பட்ட அறிவுரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் நீங்க விளக்கப்படும்படி உங்களுடைய ஞானத்தை ஊற்றும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அவளுக்கு காணப்படுகிற பயங்கள் மாறுவதாக. ஐயோ, எங்கள் தேசத்தின் நிலைமை இப்படியா இருக்கிறது, உலகத்தில் மிகப்பெரிய சரிவு சந்தை கொண்டு இருக்கிறோமே, என்ன செய்வதற்கு கலங்கி போய் இருக்கிற எங்கள் ஆண்டவரே அமைச்சர்கள் மக்களுக்கு ஆளுகை செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஞானத்தை ஊற்றுவீராக, உங்களுடைய ஞானத்தை ஊற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யோசேப்பை நிமித்தமாய் தகப்பனே எகிப்தினுடைய வறுமையை பஞ்சத்தை கர்த்தர் மாற்றி போட்டீரே, அப்படிப்பட்ட தலைவர்களை அப்படிப்பட்ட ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தவர்களை எங்கள் தலைவர்களுக்கு ஆண்டவரை ஆலோசனை ஆண்டவரை கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் நீங்கள் ஆண்டவர் அனுப்பும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் இந்தியாவுக்கு இறங்குவீராக, எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற வேளையில் மழை பொழிவதாக, ஏற்ற வேளையில தகப்பனே மழை பொழிவதாக. ஆண்டவர் இயற்கை சேதங்களுக்கு எங்கள் தேசத்தை விலகி காத்துவிடுவீராக. மாறி மாறி பல புயல்கள் வந்தது, ஆண்டவர் அவைகளுக்கெல்லாம் கிருபையாக நீங்கள் விலக்கி எங்கள் தேசத்தை காத்தீரே. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே இந்திய தேசத்துக்கு இறங்குவீராக. 130 மக்களையும் நீங்க சந்திக்கும்படி ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்ய போகிற தயவுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போது இந்தியா சீனா எல்லைகளுக்காக வருகிறோம். எல்லைகளிலே சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய ராணுவத்தினுடைய ஆண்டு உயர்ந்த மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமான நல்ல தீர்வை கட்டும்படியாக செபிக்கிறோம். நீங்க சமாதானத்தை விரும்புகிற தேவனாய் இருப்பதற்காக சோத்திரம். உங்களுடைய நாமம் சமாதான பிரபுவாய் இருப்பதற்காக நன்றி. தகப்பனை இரு நாட்டு தலைவர்கள் உள்ளங்களிலே ஒரு சமாதானத்தை ஒரு இணக்கத்தை கட்டளைப்படியாக செபிக்கிறோம். இந்த நாட்களிலே போர் வேண்டாம், இந்த பதட்டம் வேண்டாம். தகப்பனை உலகம் முழுவதுமாய் கொள்ளை நோயினாலே மக்கள் மனித போய் கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு பொருள் இழப்புகள் எங்கள் தேச உயிர் சேதங்கள் வேண்டாம். தகப்பனை ஒரு சமாதானத்தை நீங்கள் கட்டளைப்படியாக செபிக்கிறோம். நீங்கள் செய்யக்கூட தேவனுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அண்டை நாடுகளிலே ஒரு சுமூகமான உறவை பாகிஸ்தான், நேபாள், ஸ்ரீலங்கா இங்கு சுற்றி அண்டை நாடுகளில் ஆண்டவரை ஒரு சுகமான உறவை நாங்கள் ஆண்டவரை பராமரித்துக் கொள்வதற்கு எங்கள் தலைவர்களுக்கு போதிய கிருபை தருபடியாக செபிக்கிறோம். எல்லையிலே பாதுகாப்பு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு எல்லையில் இருக்கிற வீரர்களுக்கு தக்க பாதுகாப்பை தருவீராக. இயற்கை சூழ்நிலை ஏற்ற உதவி செய்வீராக. இந்த கொள்ளை நோய்களுக்கு ஆண்டவரே எல்லைப்படை வீரர்களை நீங்க பாதுகாத்துடைய ஜெபிக்கிறோம். தீவிரவாதிகள் மூலமாக எவ்விதமான உயிர் சேதங்கள் ஆண்டவர் ஏற்படாதபடி நடைபெறாதபடிக்கு எங்கள் வீரர்களை எங்கள் பாதுகாத்துக்கூடிய பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் எங்கள் நாடுகளுக்குள்ள ஊடுருவி எவ்விதமான சேதங்களையும் ஆண்டவர் ஏற்படாதபடிக்கு தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளின் முயற்சிகள் முறியடிக்கப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போது தகப்பனே ஆண்டவரே, உலக நாடுகள் முழுவதுமாக இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவர் லட்சக்கணக்கான
ஆண்டவர் மனித போய் கொண்டிருக்கிறார்கள். விசேஷமாக இப்பொழுது பிரேசிலுக்காக வருகிறோம். தேவரீர் இந்த கொரோனாவுடைய மரணம் நிமிடத்துக்கு நிமிடம் மரணம் நடப்பதாக ஆண்டவர் நேற்று தான் செய்தி வந்திருக்கிறது. நிமிடத்துக்கு நிமிடம் உயிர் பலிகள் உயிர் பலியாவதாக தகப்பனை அடக்கப்படுவதற்கு கல்லறையிலே இடமில்லை என்கிற செய்தி நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிரேசிலுக்கு இறங்குங்கப்பா, பிரேசிலுக்கு இறங்குங்க ஆண்டவரே, பிரேசில் தேசத்துக்கு இறங்குங்கப்பா. ரத்தத்தினால ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். அந்த தேசத்திலே இந்த கொரோனா வைரஸ் முற்றிலும் அழிக்கப்பட்டு போவதாக உயிர் பலிகள் இயேசுவின் நாமத்தினாலே தடுத்து நிறுத்தப்படுவதாக ஜெபிக்கிறோம். அப்பா எங்கள் ஆண்டு உலக நாடுகள் ஒவ்வொரு நாடுகளுக்கு எந்தெந்த நாடுகளிலே ஆண்டவரே அதிகமான பாதிப்புகள் காணப்படுகிறதோ ஆண்டவரே அங்கெல்லாம் இறங்கும்படியாக ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் சொன்னது போல இந்த கொரோனா வைரஸ் தொற்று கிருமி எந்தெந்த நாடுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த நாடுகளில் எழுப்புதலை அனுப்புவேன், எழுப்புதலுக்காய் இந்த தேசத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிற சொன்ன தெய்வமே அந்த தேசங்களை எழுப்புதலுக்காய் நீங்க ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸில் உலக நாடுகளை விட்டு எல்லா நாடுகளை விட்டு முற்றிலும் அழிக்கப்பட்டு போவதாக எல்லா நாடுகளுக்கு இறங்குவீராக. நீங்க இறங்கி ஆண்டவருடைய வல்ல கரத்தை நீட்டின தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் எங்களுடைய சென்னை பட்டணத்துக்காக வருகிறோம். நேற்றைய தினத்தில் மாத்திரம் 1458 பேர் ஆண்டவரே தகப்பனே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உயிர் பலிகளில் 19 பேர் நேற்றைக்கு மாத்திரம் மருத்துவர் சென்னை பட்டணத்தில் தகப்பனே மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அப்பா இந்த நாட்களிலே ஆண்டு ஒவ்வொரு மண்டலம் 2000 3000 ஆண்டவர் 1000 என்று சொல்லி பாதிக்கப்பட்டவர்களே இருக்கிறார்கள். தகப்பனே சென்னை பட்டணத்துக்கு இறங்குவீராக ராஜா. எங்கள் அரசாங்கம் ஆண்டவரே துரிதமாகி வேகமாய் ஆண்டவர் பல வீடுகள் வகுத்து எப்படி ஆங்கிலம் நோய் தொற்று பரவாதபடி தடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மண்டலங்களிலும் ஆண்டவர் மிகப்பெரிய கட்டுப்பாட்டை ஆண்டவரை இப்பொழுது ஆண்டவரே விதித்திருக்கிறது. அவைகளை ஜனங்கள் கடைபிடிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சென்னை பட்டணத்தில் சுத்திகரிப்பு உண்டாவதாக. சென்னைக்கு இறங்குவீராக. 5000 திருச்சபைகள் நிறைந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான 30,000 20,000 5000 10,000 ஆண்டவரே மக்களுடைய திருச்சபை ஏராளமாய் உண்டு. இப்பொழுது விண்ணப்பங்கள் ஜெபங்களை கேட்டெழுவீராக. இந்திய தேசத்தில் எழுப்புதலே சென்னை பட்டணத்துக்கு பயன்படுத்த போகும் தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சென்னை பட்டணத்துக்கு இறங்குவீராக. ஆண்டவரே நோய் தொற்று எண்ணிக்கைகள் ஆண்டவர் படிப்படியாய் குறைவதாக இயேசுவின் நாமத்தினால சென்னை பட்டணத்துக்கு வல்ல ரத்தத்தை நாங்கள் இப்படி தெளிக்கிறோம் ஐயா. நல்ல செய்தியை கேட்கப்படும்படி ஜெபிக்கிறோம். நீங்க இப்படி செய்யப்பட தேவனுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்கள் தென்காசி மாவட்டத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் மாவட்டத்தை பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நேற்றை முந்தின தினத்திலே ஆண்டவர் தென்காசி வேஸ்டான் ஆண்டவர் அருகாமையிலே ரேசன் கடல் ஊழியர் கொரோனா ஆண்டு தொற்று பாதிக்கப்பட்டதாக அந்த பகுதி முழுதுமாய் ஆண்டவரே சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. கிருமி நாசினி தெளிக்கப்பட்டிருக்கிறது. ரேசன் கடைக்கு வந்து போன ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எவரையும் இந்த நோய் தொற்று அணுகாதபடிக்கு அந்த பாதிக்கப்பட்ட ரேசன் கடை ஊழியருக்கு நல்ல சுகத்தை தருவீராக. அதே போல பாம்பே சென்னை பகுதிகளிலிருந்து எங்கள் ஊர்களுக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நேற்றைய தினத்திலே ஆண்டவரே ஒரு மகன் அப்பா நோய்கள் பாதிக்கப்பட்டு ஆண்டவர் தனிப்படுத்தப்பட்டிருக்கிறார். வீட்டார் தனிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குக்கிராமங்களை ஆண்டவரை குறிவைத்து சத்துரு இப்படிப்பட்ட தகப்பனை மக்கள் சமாதானம் குடியிருக்க முடியாதபடி இந்த பகுதி எங்கள் பகுதிகளில் கிராமங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சத்துருடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். ஆண்டவரே கோவிலாண்டவர் சொல்லி இருக்கிறதான கிராமங்களை ரத்த குடி மறைக்கிறோம். தகப்பனை எல்லா மக்களுக்கு தான் கில்லி அலர்ஜி பயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. அவருடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு என் ஆண்டவர் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்வதற்கு நன்றி செலுத்த இப்போதும் பாரத்தோடு வருகிறோம். இந்த நாளிலே எங்கள் மாநில அரசாங்கம் ஆண்டவரே ஒரு முடிவை அறிவிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கடந்த நாட்களிலே மத தலைவர்களை அழைத்து எங்களுடைய செக்ரட்டரி சண்முகநாதன் பேசியிருக்கிறார்கள். வழிபாடு ஸ்தலங்களை எப்படி திறக்க வேண்டும், ஆண்டவர் எப்படி அதை திறப்பதற்கு அனுமதிகளை கொடுப்பதற்கு முன்பதாக ஆண்டவருக்கு ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். தலைவர்கள் சரியான காரியம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். எல்லா தலைவர்களுக்கும் மேலான தலைவராக நீர் இருக்கிறபடினால உம்மை உயர்த்துவதற்கு, உம்மை நாங்கள் ஆண்டவரை கொடுவதற்கு, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஆண்டவரை நல்ல செய்திகளை
இன்று இரவுக்குள் ஆண்டவரை கொண்டு வரும்படி நம்ம ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எங்கள் முதல்வர் உள்ளத்துல பேசுங்கப்பா. அண்டை மாநிலங்களிலே வழிபாடு சபை திறக்கப்பட்டிருக்கிறது. இவங்க எல்லாரும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, தெய்வத்தை வணங்கக்கூடிய மக்கள் தேசத்தின் நலனுக்காக, பாதுகாப்புக்காக, தலைவர்களுக்காக இந்த வியாதி கிரியைகள் கட்டுப்படுத்தும்படி அடங்கி போகத்தக்கதாக சபை கூடி ஜெபிப்பார்கள் என்பதை எங்கள் தலைவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். எங்களுடைய மேல் அக்கறை இருப்பதற்காக சோத்திரம். நாங்கள் பாதிக்கப்படக்கூடாது, நாங்கள் கொள்ளை நோய்க்கு ஆளக்கூடாது என்று சொல்லி எங்கள் தலைவர்கள் எங்கள் மேல ஆண்டவர் அக்கறை இருப்பதற்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக படைத்தவரை தொழுது கொள்வதற்கு தடையா இல்லாதபடிக்கு எங்கள் அரசாங்கம் ஆண்டவர் நல்ல உத்தரவை வழங்கும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்திருக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதிக்கும்படியான காரியங்களை என் ஆண்டு செய்தொழுவீராக. எதிராக அந்தகார வல்லமைகளை, பொல்லாத மனுஷ ஆண்டவர் மதவாத ஆண்டவர் சூழ்ச்சிகள், தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போவதாக என்று ஜெபிக்கிறோம். இப்போதும் எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவர் 10-13 வயதுக்கு உட்பட்ட பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். கடந்த வாரத்திலே அநேக சிறு பிள்ளைகள் 3 வயது, 4 வயது, 8 வயது பிள்ளைகள் ஆண்டவர் 60-70 வயதுக்கு அதிகமான முதிர்ந்த கிழவர்கள் மூலமாக பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்ட ஆண்டவர் இழிவான செய்திகளை எங்கள் தேசத்தில் ஆண்டவரை கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஐயா, பெண் பிள்ளைகளுக்கு, பேத்திகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, தகப்பனே, அக்கம் பக்கத்தார் மூலமாக ஆண்டவர் முதிர்ந்த தாத்தா அவர் மூலமாக ஆண்டவர் எந்த விதமான ஆண்டவர் பாலியல் சீண்டல் தொந்தரவுகள் வராதபடி தகப்பனே இந்த நாட்களில் ஆண்டவர் சிறு பிள்ளைகளுக்காக இறங்குவீராக, சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தருவீராக. காம கொடூரங்கள், இயேசுவின் நாம விபச்சாரம், வேசித்தன மயக்கத்தினால காணப்படுகிறவர்கள் பச்சிளம் குழந்தை என்று கூட பாராதபடிக்கு வெறியை தீர்த்து கொள்ளும்படி சிறு பிள்ளைகள் பொல்லாத இச்சையின் ஆவிகளை ஆண்டவர் விபச்சார வேசித்தன காம கொடூர ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம். அப்பா, பச்சிளம் குழந்தைகள் மீது இரக்கமா இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை எடுத்து வர தடைபடாதிருங்கள். நான் அவருக்கு இழைப்பத தருவில் சொன்ன தெய்வமே, பெண் பிள்ளைகள் மீது ஆண்டவர் கிருபையா இருப்பீராக. பெற்றோர்கள் ஆண்டவரை பராமரிக்கிறவர்கள் அந்த பிள்ளைகள் பேரிலே கரிசனை காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம். பொல்லாத பிசாசானவர் சிறு பிள்ளைகளை குறிவைத்திருக்கிறபடினால தகப்பனே, அவருடைய ஆண்டவரை பொல்லாத அவருடைய கண்களுக்கு விலகி காத்துவிடுவீராக. பொல்லாத துஷ்ட மனுஷர்களுக்கு விலகி காத்துவிடுவீராக. இயேசுவின் நாமத்தினால எங்கள் பெண் பிள்ளைகள் மீது இரக்கமாய் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி. ஆண்டவர்கள் மத்தியில் நடைபெறும் வன்முறைகள் ஆண்டவரே எல்லாம் மாறுவதாக, கொலைவெறி தாக்குதல் மாறுவதாக, சீண்டல்கள் தொல்லைகள் மாறுவதாக, பெற்றோர்களுக்கு தகுந்த விழிப்புணர்வை தருவீராக. ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்காய் கரிசனையோடு ஒவ்வொரு நாளும் இரத்தத்துகளாக மூடி மறைத்து ஜெபிப்பார்களாக. பிள்ளைகள் பெற்றோருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிபடி என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஜெபங்களுக்காக நன்றி. இறுதியாக சபை மக்களுடைய ஆசீர்வாதத்துக்காக சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நேரங்களிலே என்னோடு பங்கெடுக்கிற ஒவ்வொரு மக்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக வருகிறேன். உங்களுடைய பரிசுத்தவான்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக வருகிறேன். மாலை வேளையிலே யூடியூப் சேனல் மூலமாக, ஜீசஸ் ப்ரொடியூஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் மூலமாக ஆண்டவரே, இந்த ஆராதனை பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுதே அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களை இரத்த குடம்படி மறைக்கிற தகப்பனே, வெளிநாட்டிலோ ஆண்டவரை, வெளி மாநிலங்களிலோ ஆண்டவரை, எங்கு இருந்தாலும், எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் ஒவ்வொருவர் மீது ஆண்டவரை ரத்தத்தை கழிக்கிற தகப்பனே, பாதுகாப்புக்குள்ளாக, சட்ட நிலைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்வீராக. வாதையும் கூடாது அணுகாது, பொல்லாங்குக்கு நேடாது என்ற வார்த்தையின்படி எந்த வாதையோ பொல்லாங்கோ வியாதியோ பலவீனமோ எவரையும் அணுகாதபடி பார்த்துக் கொள்வீராக. எங்கள் பிள்ளைகளுடைய குடும்ப தேவையை சந்திப்பீராக. அவருடைய கையில் செய்கிற வியாபாரத்தை, தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களில் தங்களை இயங்க மட்டும் ஆண்டவரை, ஏழைகள், எளியவர்கள், ஆதரவற்றவர்கள், அனாதைகள், ஆகாரத்துக்காக ஆண்டவரே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக இறங்கக்கூடிய ஒரு கிருபை உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவர்கள் திருச்சபை பிள்ளைகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக. தனக்கு சேர்க்க வேண்டும் என்கிற தனக்கு ஏன் என் குடும்பம் என்று சொல்லி ஆண்டவரே சுகத்தோடு ஆண்டவரே வாழ வேண்டும் அந்த எண்ணத்தை மறந்து
ஆண்டவரே பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை எங்கள் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே சபை மக்கள் ஆசீர்வதிங்க. வேலை தொழில் நிமித்தமாய் ஆண்டவரை போக்குவரத்துமாய் இருக்கிற பல நபர்களோடு கூட தொடர்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்வீராக. எவ்விதத்திலும் நோய் தொற்று திருச்சபை மக்களை நண்பர்களை எவரையும் அணுகக்கூடாத சொல்களை ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. சிறைப்பட்டிருக்கிற ஆண்டவரை பாவத்தில், ரகசிய பாவத்தில், மறைமுக பாவத்தில் சிறைப்படுகிற ஒவ்வொருவரையும் இவருடைய இயேசுவின் நாமத்தினால விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலாவது ஆண்டவரே உடைய சமூகத்தை திரும்பட்டும், தங்கள் பொல்லாத வழியோடு திரும்பட்டும், உம்மை நோக்கி பார்க்கட்டும், உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாக மாறட்டும். நரக ஆக்கினைக்கு ஏதுவாய் ஆண்டவரை தாங்களே ஆண்டவர் ஆளாகாதபடிக்கு உம்முடைய இரக்கத்துக்கு, உம்முடைய அழைப்புக்கு, உம்முடைய அறைக்குவலுக்கு, உம்முடைய அன்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற செவிகளுக்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக. மாய்மாலமான கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவீராக. தகப்பனே நம்முடைய குடும்பத்தின் தலைவர்கள் ஆண்டவரே எந்தெந்த தேசங்களிலே இடங்களில் இருக்கிறார்களோ ஒவ்வொரு மீது ரத்தத்தை தெளிக்கிற தகப்பனே ஒவ்வொரு பாதுகாத்துக் கொள்கிறாக. அநேக வாலிப தம்பிமார்கள், அநேக தகப்பனே வாகனத்தில் வெளியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அநேக வெளி தேசங்களில் இருக்கிறார்கள், வெளி மாற்றி இருக்கிறார்கள். அவர்களோடு கரம் இருப்பதாக தகப்பன் நீர் அவர்கள் மேல் நினைவாய்ப்பதற்காக சோத்திரம். அவர்கள் இந்த கடைசி நாட்கள் உண்மை ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ளட்டும். திருச்சபைக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றுங்க. அதே போல வேலை தொழில் நிமித்தமாய் வெளியூர்களுக்கு செல்ல முடியாதபடி வாகன வசதிகள் ஆண்டவரை அமைத்து கொடுக்கபடியாக ஜெபிக்கிறோம். அதற்குண்டான தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக ஜெபிக்கிறோம். அப்பா சோத்திரம். இப்போது வியாதிப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காக வருகிறோம். வல்ல கரத்தை நீட்டி சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரையில ஒவ்வொருவரையும் விடுவீராக. எங்களுடைய சுகவீனங்கள் மாறுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, நெருக்கங்கள் மாறுவதாக, சாபக்கட்டுகள் உடைக்கப்படுவதாக. இந்த லாக்டவுன் பீரியட்ல கூட ஆண்டவரே எங்கள் ஊழியத்தின் மீது, ஆண்டவரே ஊழியர் குடும்பத்தின் மீது கரிசனை வைத்து நினைவு வைத்து தகப்பனே அவருடைய கஷ்டத்தின் மத்தியில தகப்பனே கொடுத்து ஆதரித்து உதவின அருமையான பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே இப்படி யார் யார் பிசாசின் பிடியில் அலைக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது கட்டளை கொடுக்கிறேன். பொல்லாத பிசாசே வெளியேறு. எந்த ஒரு ஆத்மாவையும் கட்டி வைத்திருக்கிற அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதாக. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவிகள் வார்த்தைப்படி ஒவ்வொரு விடுதலையாக்கப்படியாக என்று ஜெபிக்கிறோம். உம்மை மறந்த ஆர்த்தி மறந்த ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நீங்க உயிர்ப்பிப்பீராக. அவர்கள் முழங்கால்கள் முடங்கட்டும், உம்மை நோக்கி பார்க்கட்டும். வருகைக்கு வந்து ஆயத்தப்படுத்தக்கூடியாக ஜெபிக்கிறோம். வெட்டுக்கிளிகள் நிமித்தமாய் எங்கள் தேசம் சேதப்படுத்தப்படக்கூடாது. எங்கள் தேசத்தை வெட்டுக்கிளிகளுக்கு விளை நிலங்களை ஆண்டவரே எங்கள் விலைக்கு பாதுகாத்து பச்சை பெயர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் தேசத்தை இரக்கமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே நீர் எங்களுடைய பசுத்தவான்களுக்கு, திருச்சபையாருக்கு, எங்கள் தேசத்தாருக்கு இந்த கொள்ளையின் நிமித்தமாய், இந்த வெட்டுகளின் நிமித்தமாய், இந்த ஆண்டவரை போகவும் புயல் நிமித்தமாய் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீரோ அதை ஒவ்வொருவரும் உணர்ந்து தங்களை தாழ்த்தி உங்களுடைய திரும்ப உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா ஜெபங்களை கேட்காத நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நல்ல செய்தி வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்கள். கர்த்தர் சித்தமானால் வருகிற வாரத்திலே நாம் ஆராதிக்கும்படியான காரியங்களை கர்த்தர் செய்துள்ளார் என்று நாம் விசுவாசிப்போம். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இப்போதும் நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். நம்முடைய வேதாகமத்தை சங்கீதத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ள போகிறோம். சங்கீதம் 33 18 முதல் 22 வசனங்கள் வரை இந்த நாளில் வாசித்து தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 33.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நேற்றைய தினத்திலே தேவ சமூகத்திலே நமது வேதத்தை தியானித்துக் கொண்டிருந்த வேளையிலே தேவனாகிய கர்த்தர் இந்த 18, 19, 20, 21, 22 இந்த வசனங்கள் மூலமாக என்னோட இடைப்பட்டார் பேசினார். இதிலே ஒரு 8 பாயிண்ட் இருக்கிறது. இவைகளை இந்த நாளிலே நாம் சுருக்கமான நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே அவரோடு கூட அவர் பேசுவார். ஆண்டவர் பேசுகிற தெய்வம். அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தெய்வம். இப்பொழுது நீங்க தூரமா இருக்கிறீங்க, ஆனா ஆண்டவருக்கு நீங்க தூரமா இல்லைன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆண்டவர்களோடு கூட இருக்கத்தக்கதாக உங்களுடைய வாழ்வு ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஜெபங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். உங்கள் எண்ணங்கள், நினைவுகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவருக்கு பிரியமானதாக ஏற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும். ஆகையினாலே அப்படிப்பட்டவர்களோடு கூட ஆண்டவர் இருப்பார். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பெயர் சொல்லுகிறார். என்னவென்றால், எனக்கு பயப்படுகிறவர்கள். அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். 18வது வசனம் அதைத்தான் நமக்கு சொல்லுது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறவர். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முதலாக பாண்டிச்சேரியிலே கொரோனா வைரஸுக்கு பலியான ஒருவருடைய செய்தியை, சென்னை பட்டணத்தில் இருந்தவர் தன் உறவினரை காணும்படிக்கு புதுச்சேரிக்கு சென்றிருக்கிறார். சென்ற 2 தினங்களிலே அவருக்கு காய்ச்சல் வந்திருக்கிறது. உறவினர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். 40 வயது மதிக்க தகுந்த நல்ல வாட்டசாட்டமானவர். அந்த வீடியோ நிகழ்ச்சி நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க பேசுவதை கவனிக்கலாம். நல்ல வெயிட், அங்கேயே தூக்க முடியல அப்படின்னு அவங்க சொல்லி நீங்க கேட்கலாம். பிரியமானவர்களே, ஏற்கனவே நான் சொல்லிவிட்டு வருவது போல 13 அடிக்கு அதிகமான ஆழம், குறைந்தது 13 அடி. லெப்டினன்ட் பாத்ரூமுக்கு எப்படி குழி தோண்டாங்க, 9 அடி 11 அடி தோண்டுவாங்க. இது 13 அடி. 13 அடி குழி தோண்டி அந்த குழியில பாருங்க, அதிகாரி யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அந்த பிபி ட்ரெஸ் அணிந்தவங்க மாத்திரம் தான் ஒரு 2 பேர் முன்னாடி வைக்கிறாங்க. அப்புறம் 2 பேர் வேண்டாம் வந்து தூக்குறாங்க. அப்படியே ஸ்ட்ரெச்சருக்கு தூக்கிட்டு போய் அவர் போட்ட பரிதாபமான நிலைமையை பார்த்துக்கலாம். வீசுனாங்க. அப்படியே இப்படிங்க விடல, இப்படி போய் விழுந்தார் அவர். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் மரித்து போனால் அவருடைய முடிவு இப்படித்தான் இருக்கும். வீசப்படுவார்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் மகனே நீ? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் மகளே நீ? கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தருக்கு பயப்படுவதை போல உலகத்தின் பிரஜாதி மக்களின் பிசாசின் அத்தனை ஆவிகளுக்கும் இடம் கொடுத்து ரகசியமான மறைமுகமான கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டு மாய்மாலமான கிறிஸ்தவ வாழ்க்கை நீ வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? உண்மையான தெய்வ பயம் உனக்குள் உண்டா? நீ கேட்கிற மகனே மகளே, உன்னை நீ ஆராய்ந்து பார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் தன்னை பரிசோதித்து பார்க்க வேண்டும். காய்ச்சல் வந்துவிட்டால், சளி வந்துவிட்டால், இருமல் வந்துவிட்டால் நீங்கள் உடனடியாகவே அருகாமையில் இருக்கிறதான மருத்துவமனை அணுகுங்கள் என்று சொல்லி நம்முடைய முதல்வர் சொல்லுகிறார். எல்லா சுகாதாரத்தில் சொல்லுகிறார்கள். ஏன் உங்களுக்கு கொரோனா தொற்று இருக்கிறதா என்பதை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும் என்று இப்பொழுது நான் சொல்லுகிறேன். உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க.
உங்களை பரிசோதித்து பாருங்க. உங்களுக்குள் உண்மையான தேவ பயம் இருக்கிறதா? உண்மையாக ஆண்டவருக்கு பயப்படுகிறீர்களா? அல்லது மனுஷனுக்கு பயப்படுகிறீர்களா? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். நீங்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும். தேவனுக்கு பயந்தால் நீங்கள் மனுஷரை பிரியப்படுத்தும்படியான வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீர்கள். ஆகையினாலே நீ கேட்கிற சிறு பிள்ளையே, வாலிப மகனே, என் அன்பு சகோதரனே, என் அருமை வாலிப மகளே, அருமையான குடும்ப தலைவரே, உனக்குள் உண்மையான தெய்வ பயம் இருக்கிறதா? இல்லை கடமைக்காக நீ திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய ஜெபம் உண்மையாய் ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கப்படுகிறதா அல்லது கடமைக்காக ஏறெடுக்கப்படுகிறதா? தெய்வ பயத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு தம்மை தேடும் உணர்வுள்ளவன் தரணியில் உண்டோ என்று சொல்லி பக்தர் பாடியிருக்கிறான். ஆண்டவரின் கண்களோ இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எதற்காக? தமக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்கள் இருக்கிறார்களா? என் பாரத்தை பகிர்ந்து கொள்ள, என் உணர்வுகளை புரிந்து கொள்ள, எனக்காக திறப்பில் இருக்க, நான் படைத்த என்னுடைய ஜனங்கள் அழிந்து போகாமல் தடுத்து நிறுத்திட, அநேக கடைசி காலங்களிலே அநேக காரியங்கள் வரப்போகிறது. அவருடைய அகோரங்கள் தடுக்கப்படும்படியாக என் பிள்ளைகள் என்னை நோக்கி முறையிட மாட்டார்களா, மன்றாட மாட்டார்களா என்று சொல்லி தமக்கு பயப்படக்கூடிய ஒரு கூட்ட ஜனங்களை என் ஆண்டவருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. என் ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவானவைகள் ஒன்றுமே இல்லை. உடைய மறைவான வாழ்க்கை எப்படி இருக்கிறது சகோதரனே? உடைய மறைவான வாழ்க்கை எப்படி இருக்கிறது சகோதரியே? உன் கணவனுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழுகிறாய்? உன் மனைவி பிள்ளைகளுக்கு முன்பு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறாய்? மாறாக உன் மறைவு எப்படி இருக்கிறது? திரை மறைவு, உன் அந்த ரங்கம், அவைகளிலே துணிச்சலான காரியங்கள், துணிகரமான காரியங்கள் இருக்குமானால் அது உண்மையான தெய்வ பயம் இல்லை என்பதை காண்பிக்கிறது. ஆண்டவர் யாரை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார்? தமக்கு பயந்து, அதாவது கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்களையும். யாருக்கு நீ காத்திருக்கிறாய்? எதற்காக நீ காத்திருக்கிறாய்? எவ்வளவு நேரம் காத்திருக்கிறாய்? ஜெபத்தில் எவ்வளவு நேரம் நீ காத்திருக்கிறாய்? வேதத்தை எவ்வளவு நேரம் வாசிக்கிறாய்? எவ்வளவு நேரம் நீ திருச்சபைக்காக ஜெபிக்கிறாய்? எவ்வளவு நேரம் ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்று நீ காத்திருக்கிறாய் என்றால் இதை குறித்து என்றைக்காக யோசித்து பார்த்தாயா? உனக்குள் கர்த்தர் பயப்படுகிற பயம் இருக்கிறதா? உனக்குள் தேவ பயம் இருக்குமானால் உன்னுடைய வாயின் வார்த்தைகளில் ஒரு நிதானம் இருக்கும். உன் வாயின் வார்த்தைகளில் ஒரு அமைதி இருக்கும், ஒரு அன்பு இருக்கும். உன் பார்வைகளிலே கொடூரம் இருக்காது, உன் பார்வைகளிலே கரிசனை இருக்கும். உன் பார்வைகளை கர்த்தர் மாற்றும் பொழுது வேதத்தின் மகத்துவத்தை, கர்த்தருக்கு பயந்தவனாய் வேதத்தை வாசித்தால் இந்த மகத்துவத்தை தேவன் உனக்கு விளங்கப்படுவார். முதலாவது, நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். சோதித்து பாருங்கள். உங்களுக்கு தேவ பயம் இருக்கிறதா? உன் குடும்பத்தில் தேவ பயம் இருக்கிறதா? உன் பிள்ளைகள் தெய்வ பயத்தில் வளர்கிறார்களா? அல்லது
தேவ பிள்ளையே, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்திருக்கிற சுதந்திரம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரின் வழிகளிலே வளர்க்க வேண்டும். நமக்குள் உண்மையான தெய்வ பயம் இருந்தால் பெற்றோருக்கு நம்முடைய பிள்ளைகளை தெய்வத்தின் வழிகளிலே நாம் வளர்ப்போம். நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்வது தவறு என்று சொல்லக்கூடிய தகப்பனா நீ, இல்லை தவறை கண்டுகொள்ளாதவளா நீ? உனக்கு உண்மையான தெய்வ பயம் இருக்குமானால் உன் பிள்ளைகளை தெய்வத்தின் வழிகளிலே வளர்க்க நீ உன்னை அர்ப்பணிப்பாய். தெய்வ பயத்தை, கர்த்தர் பயத்தை உன்னில் என் தேவன் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, நீ காத்திருக்க வேண்டும் ஆண்டவருக்கு, அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு. ஜெபிக்கக்கூடிய கிருபை. ஜெபத்தில் பாருங்க, நிறைய பேர் இருக்க முடியாது. அது ஒரு கிருபை. அது ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை ஊற்றணும். நிறைய பேர் ஜெபத்தை விரும்ப மாட்டாங்க, சும்மா வெட்டி பேச்சு பேச விரும்புவாங்க. ஆண்டவருக்கு ஜெபிக்கிற ஜனங்கள் தான் இந்த நாட்கள்ல தேவை. இந்திய தேசத்துக்கு ஜெபிக்கிற ஜனங்கள் இந்த நாட்கள்ல தேவை. இந்திய தேசத்தின் திருச்சபைகளிலே ஜெபிக்கிற மக்கள் தான் இன்றைக்கு தேவை. மாய்மாலமான மக்கள் அல்ல, வெளிவேசம் போடக்கூடியவர்கள் அல்ல, பேருக்காக புகழுக்காக பந்தாவுக்காக பகட்டுக்காக வரக்கூடியவர்கள் அல்ல. இந்த தேசம், இந்திய தேசம், இந்த தேசம் 130 மக்கள் தெய்வத்திடம் திரும்புவதற்காக திறப்பில் இருக்கக்கூடிய மகனாய் மகளாய் உள்ளத்தை உடைத்து ஊற்றக்கூடியவர்கள் தான் தேவனுக்கு தேவை. அதற்காகத்தான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீயோ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? அவருடைய ஜெபிக்கக்கூடிய கிருபைக்காய் நீ காத்திருக்கிறாயா? வல்லமை வரங்களை பெறுவதற்காக நீ காத்திருக்கிறாயா? தரிசனங்களை பெறுவதற்காக நீ காத்திருக்கிறாயா? எங்களுக்காக என்னோடு பேசும் ஆண்டவர் என்று சொல்லி நீ அவருடைய சமூகத்தை தரித்திருக்க காத்திருக்கிறாயா? இன்றைக்கு உடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவ சமூகத்தில் இன்று காலையிலே எவ்வளவு நேரம் நீ வேதத்தை வாசித்தாய்? எத்தனை அதிகாரம் நீ வாசித்தாய்? தேவ சமூகத்தில் நீ கருத்திருந்தாய், காத்திருந்தாய். இவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த செய்திகளை, ஜெபத்தை ஆயத்தப்படுத்தி ஒவ்வொரு வாரத்துக்கு 2 முறை வழங்குகிறோமே. எத்தனை பேர் நம்முடைய திருச்சபையிலே இதை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறார் என்பது உனக்கு தெரியுமா? அல்ல உன்னுடைய உள்ளத்திலே கூட அசட்டை இருக்கிறது என்பதை நீ உணர்வாயா? உண்மையான தெய்வ பயம் இருக்குமானால் உனக்கு, உன் குடும்பத்துக்குள், உன் பிள்ளைகளுக்குள் நீ சரியான நேரத்துக்கு நேரில் வந்து தேவன் பேசுவதற்கு நீ இடம் கொடுப்பாய். முதலாவது நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இரண்டாவது அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நீ காத்திருக்கணும். ஜெபிக்க கூடிய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். மணிக்கணக்காக வேதத்தை வாசித்து அவருடைய ரகசியங்களை மறைப்போடு அறியக்கூடிய அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நீ காத்திருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானம் இருக்கிற மனுஷன் வாக்கிய மனுஷன் சங்கீதம் 1:3 சொல்லுகிறது. யோசுவா பக்தர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் 1:8 யோசுவா 1:8 உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்கிற யோசுவா என்ற வாலிபரை பார்த்து, உனக்குள்ள வேத தியானம் உண்டா? கடமைக்காக எதை வாசிக்கிறாயா? என்ன சமைப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறாய்? உன் வேலையை தொழிலுக்கு எவ்வளவு எடுக்கிறாய்? டிவி பார்க்க எவ்வளவு எடுக்கிறாய்? உன்னுடைய அலைபேசியில வீணான காரியங்களை பார்ப்பதற்கு எவ்வளவு எடுக்கிறாய்? இன்று வேதத்தை எவ்வளவு நேரம் நீ வாசித்தாய்? கர்த்தருடைய ஆவியானவரை நீ அபிஷேகம் பற்பல வாசையினால் நான் நிரம்படும், வல்லமை வரங்களினால் ஆண்டவர் சாட்சியை இருக்க சொல்லி கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக எவ்வளவு நேரம் நீ காத்திருந்தாய்? முதலாவது தேவனுக்கு நீ பயப்படு. இரண்டாவது கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள காத்திரு. ஒரு பிள்ளைகளுக்கு கிருபை பெற்றுக்கொள்ள கற்றுக்கொடு. கிருபை இல்லாமல் வாழ முடியாது. ஒரு பக்தன் பாடி இருக்கிறான், உங்க கிருபை இல்லாம
வாழ முடியாது ஐயா. தேவ கிருபையிலும் வாழ முடியாது. இன்றைக்கு நீ மனபோத போக்கில் போகலாம், உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொடுக்கலாம், நீ துணிகரமா இருக்கலாம், நீ ஆண்டவர் பயப்படாம இருக்கலாம், ஆண்டவரை நீ வஞ்சிக்கலாம். ஆனால் நீ உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபை என்பதை மறவாத. நீ மனதிரும்ப வேண்டும் என்று தேவனுடைய விட்டு வைக்கிறார் என்பதை நீ மறவாத. கர்த்தர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். அவருடைய கிருபைக்கு ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். காத்திருக்கும் போது நம்முடைய ஆத்துமாவின் மீது ஆண்டவர் கிருபையா இருக்கிறாரா? சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு வாங்க எல்லாரும். திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். அருமையானவர்களே, உன் ஆத்துமா பிடிபட்டு இருக்கிறது, உன் ஆத்துமா அடிமைப்பட்டிருக்கிறது, பொல்லாத ஆவி உன்னை கட்டி வைத்திருக்கிறது. விபச்சார, வேசித்தன, கண்கள் இச்சை, அந்நியனுடைய மனைவியை பார்க்கக்கூடிய மோசமான பார்வையினாலே கட்டப்பட்டிருக்கிறாய். அடுத்துடைய கணவனை இச்சையினாலே கட்டப்பட்டிருக்கிறாய். உன் ஆத்துமா கட்டப்பட்டது என்பதை நீ அறிவாயா? நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, உன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் உன்னை உணர்த்துவார். நீ உன்னை ஒப்புக் கொடுத்து கதறி ஜெபிக்கும் பொழுதுதான் தேவன் உன்னைக்காக உன்னை பார்த்து திரும்புவார். உன் ஜெபத்துக்கு பிறகு திரும்புவார். உன்னுடைய கதறலை கேட்டு திரும்புவார். திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை தாரும். நான் ஒரு அடிமை, நான் ஒரு மாய்மால வாழ்க்கை வாழ்றேன், நான் உலகத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்றேன், சபையில் ஒரு வாழ்க்கை வாழ்றேன். என் தனிப்பட்ட உள்ளம் அது வேற, என் தனிப்பட்ட ஆசை விருப்பம் அது வேற. அந்த மறைவான காரியத்தை நீ எடுத்து போடணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவத்தை நீ கெஞ்சணும், நீ கதறணும். என் ஆத்துமாவை விடுவியும் ஆண்டவரை கேட்கணும். நீ கேளாத பட்சத்துல, கதறாத பட்சத்துல நீ விடுதலை பெற முடியாது. இது என்ன சொல்லுகிறது? என் ஆத்துமாவை விடுவியும், உன்னுடைய கிருபை நிமித்த ரட்சியும். அவருடைய கிருபைக்கு காத்திருந்தா அவருடைய கிருபைதான் ரட்சிக்க முடியும். அவருடைய கிருபைதான் நம்ம வாழ வைக்கிறது. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லை. அனைவருடைய வாழ்க்கையில நீங்க ஒண்ணுமில்லாம போயிட்டு பாத்தீங்களா? வருமானம் இல்லாம போயிடுச்சு பாத்தீங்களா? எத்தனை பேர் பட்டினியா இருக்கிறாங்க, எத்தனை பேர் பட்டினியா செத்து கொடுக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் வேலை இழந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் தொழில் இழந்திருக்கிறாங்க. சில பேருக்கு அபரிதமான ஆசீர்வாதங்கள் ஆண்டு கொடுத்தாலும், மனதிரும்ப குணப்படாம ஆண்டு திரும்பாம அதை கொடுத்திருந்தாலும், நீ உன்னை உணர்ந்து கொள்ளணும், நீ திருந்தணும், நீ மனதிருப்பணும், நீ ரட்சிக்கப்படணும். நீ தேவனுடைய கிருபையை நீ அற்பமா எண்ணக்கூடாது, நீ உதாசீனப்படுத்தக்கூடாது. நீ அவருடைய கிருபைக்கு இறங்கும் போது அவர் உன்னை ரட்சிப்பார். உனக்கு பரிமாணமான ரட்சிப்பு வேணும், பரிமாண ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ளணும். முதலாவது தேவனுக்கு பயப்படு, இரண்டாவது அவருடைய கிருபைக்கு காத்திருந்தால் உன் ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி காப்பார். சுற்றப்பட சூழலுக்கு மரண பயம், கொரோனா சுற்றி நம்ம கிராமத்தில் பார்த்து கொண்டிருக்கிறது. சென்னையில மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, டெல்லியில பாதிப்புகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது, குஜராத்தில், உலக நாடுகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் மறிக்கிறாங்க. பிரேசில்ல ஒவ்வொரு நிமிடத்துக்கு மறைந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த தேசத்தின் மீது என் தேவன் கிருபையா இருக்கிறார் என்பதை மறவாதே. உன் ஆத்துமாவை ஆண்டவர் மரணத்துக்கு விலக்கி காத்து கொண்டு வருவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. திருச்சபையே, கேட்கிற சபையே, நீ தேவனிடம் திரும்பு, ஒரு பொல்லாத வழிகளை விட்டுவிடு,
விலகிவிடு. ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கத்தை கெடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகாத சம்பாஷணையை விட்டுவிடு, ஆண்டவரிடம் திரும்பு. நான்காவது, ஆண்டவருடைய நாமத்துக்கு நீ பயப்படும் பொழுது உடைய ஆத்துமாய் மனது விலகி காக்கக்கூடிய ஆண்டவர் அவருடைய கிருபைக்கு நீ தொடர்ந்து காத்திருப்பாயானால் பஞ்சத்திலே உன்னை உயிரோடே காப்பார். பல தேசங்களில் பஞ்சம் தெரியுமா? அமெரிக்காவிலே பயங்கரமான பொருளாதார பற்றாக்குறை தெரியுமா? அமெரிக்காவிலே மக்கள் உணவுக்காக போராடுகிறார்கள் தெரியுமா? ஆனால் உன்னையும் என்னையும் ஆண்டு கிருபையாய் போஷித்துக் கொண்டு வருகிறார். கிருபையாய் போஷித்துக் கொண்டு வருகிறார். இன்னும் மிக கொடிதான ஒரு பஞ்சகாலம் வந்தாலும், இன்னும் ஒரு லாக்டவுன் வந்தாலும் வரப்போகுது என்பதை கவனத்திலே கொள். இன்னும் பயங்கரமான கொள்ளைகள் வரப்போகிறது. அப்படிப்பட்ட நாட்களிலே அந்த நாட்களுக்கு நீ தப்ப வேண்டுமானால், அந்த நாட்களிலும் ஆண்டவர் உன்னை போஷிக்க வேண்டுமானால், நீ அவருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டுவிடாதே. பஞ்சத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலே என் நாளுடைய கண்கள் உன் கூடாரத்தில் உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. உன் ஊழியங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. உன் மறைவான உடைய காரியங்களை நானுடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. உனக்குள் தெய்வ பயம் இருக்கிறதா என்பதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய கிருபைகளை காத்திருக்கிறாயா என்பதை அவருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. உன் ஆத்துமாய் மனதுக்கு விடுவித்து விலகி காத்த கர்த்தருக்கு பயம் அவர்கள் இருக்கிறதா என்பதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீ மறந்துவதற்கு ஒப்புக் கொடுப்பாயா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் நோக்கமாக இருக்கிறது. அவர் பஞ்சத்திலே அவர் உயிரோடே காக்கக்கூடிய தெய்வம். இந்த நாட்கள் ஆலயம் நடைபெறவில்லை, சபை நடைபெறவில்லை. ஒவ்வொரு நாளும் ஊழியக்காரர்களுக்காக ஏழை மக்களுக்காக கரிசனையோடு பாரத்தோடு கனிவோடு நான் ஜெபித்தேன். அதிகாலை வேளையிலே 5 to 6 அதிகாலை ஜெபத்தில் தேவ கிருபையினாலே ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் மிக அற்புதமாக, மிக கிருபையாக, மிக நேர்த்தியாக போஷிப்பதை கண்ணார கண்டேன். அநேக ஊழியக்காரர்கள் சாட்சியாக சொன்னார்கள். பஞ்சத்திலே உயிரோடே காக்க வல்லவர், நீதிமானை ஒருபோதும் கர்த்தர் விடமாட்டார். தாய் மறந்தாலும் நாம் மறப்பதில் வேதம் சொல்லுகிறது. தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. உன்னுடைய உள்ளங்களில் வரைந்திருக்கிறேன். நீ ஆண்டவருக்கு மாத்திரம் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு, உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு. உன்னுடைய துணிகரமான பாவத்தை எடுத்துக்கோடு, உன்னுடைய பொல்லாத வழியில் எடுத்துக்கோடு. நீ ஆண்டவருக்கு உண்மையாக உன்னை தாழ்த்து, ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படி. ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது எப்பேற்பட்ட பஞ்சம் வந்தாலும், பஞ்ச காலத்தில் இஸ்ரவேலை போஷிப்பதற்காக யோசேப்பை எகிப்தின் அரண்மனையில் கொண்டு போய் ஆண்டவர் பிரதான மந்திரியாக வைத்தார். இஸ்ரவேலர்கள் ஆதரிக்கப்பட்டார் என்பதை மறவாதே. நீ ஆண்டவருக்கு பயப்படுற மகனாய் மகளாய் யோசேப்பை போல நீ மாற வேண்டும். அவருக்கு எதிராக ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. யோசேப்புடைய ஒவ்வொரு நெருக்கத்திலும் ஒரு வார்த்தை ஆண்டவருக்கு எதிராக பேசவில்லை என்பதை நீ அறிய வேண்டும். எத்தனை புலமை கொடுக்கிற வாழ்க்கை குறித்து, உன் தொழிலை குறித்து, உன் வருவாயை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து புலம்புவதை நிறுத்து. கர்த்தர் நடத்துவதை உணர்ந்து கொள். தெய்வத்துக்கு பயப்படுற பயம் உனக்கு இருக்குமானால் பஞ்ச காலத்தில் உன்னை உன் குடும்பத்தை அவர் காப்பார், போஷிப்பார். வறுமை உன்னை ஒன்று செய்யாது. தரித்திரை உன்னை மேற்கொள்ள விடமாட்டார். கொள்ளை நோய் உன்னை மேற்கொள்ள விடமாட்டார். கடந்த நாட்களில் சில நாய்கள் வளர்ப்பு இடங்களை பார்த்தாங்க. அந்த நாய்களுக்கு
உணவே போடாம எலும்பு தோலுமா சோமாலியா தேசத்தில் காணப்பட்ட மக்களை போல காணப்பட்டது. இன்றைக்கு நீ எலும்பு தோலுமா இருக்கிறாயா, இல்லை புஷ்டியா இருக்கிறாயா? அநேகரை கர்த்தர் புஷ்டிப்பாய் வைத்திருக்கிறார். பஞ்ச காலத்திலே ஆண்டவர் நம்மை உயிரோடு காக்கிறவர், திருப்தியாய் போஷிக்கிறவர். எலியாவை காக்கங்களை கொண்டு சாரிமார் உதவி கொண்டு போஷித்தவர் உன்னையும் காக்க வல்லவர். ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் அவருக்கு பயப்படுவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. சங்கீதத்தின் யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு 5:20. பஞ்ச காலத்திலே அவருடைய மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தில் வெட்டுக்கும் விலக்கி நிற்பார். பிரியமானவர்களே, பஞ்ச காலத்துல நிறைய மக்கள் செத்து போவாங்க. ஏனென்றால் கொடுமையில் கொடுமை, பயங்கரமான கொடுமை தெரியுமா? பசியின் கொடுமை. பசியில தான் மக்கள் நிறைய செத்து போவாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி கேள்விப்பட்டேன். புலம்பெயர்ந்துள்ளாத ஒருவர் அப்படியே ட்ரெயின்ல போயிருக்கிறாரு. குழந்தை பயங்கரமான பசி. குழந்தை பசியை ஒரு பிஸ்கட்டை தண்ணியில நனைத்து 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 கொடுத்துக்கிறாரு. ஒரு காவல்துறை அதிகாரி ஸ்டேஷன் பார்த்து, சார் என் குழந்தை பால் இல்லாம அது கதறுது, என் குழந்தைக்கு என்ன பண்றது தெரியல, நீங்க ஒரு பால் வாங்கி கொடுக்க முடியுமா சார் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரர் இந்த ட்ரெயின் மூவ் ஆகிற நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பால் பாக்கெட்டை வாங்கி துப்பாக்கியில் வைத்து அப்படியே ஓடோடி போய் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிறார். அதிகாரியாக இருந்தாலும் உள்ளத்துல ஈவு இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது. உனக்குள் இரக்கம் இருக்கிறதா? கிராமத்தில் சொல்லுவாங்க, கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத ஆளை என்று சொல்லி. உனக்குள் ஈரம் இருக்கிறதா? அந்த போலீஸ் அதிகாரியை மத்திய அமைச்சர் பாராட்டினார், கௌரவப்படுத்தினார். பரலோகம் உனக்குள் இரக்கம் இருந்தால், ஈரம் இருந்தால் உன்னை பாராட்டும். பஞ்ச காலத்துல நிறைய மக்கள் பட்டினால் செத்து போனாங்க. அந்த கொள்ளை நோயால புலம்பெயர்ந்து தொழிலாளர்கள் நிறைய பேர் நடந்து போக செத்து போனாங்க. பட்டினால் செத்து போனாங்க நிறைய பேர். அறிஞர்களே, ஒரு நாமத்துக்கு பயப்படுகிற உன்னை ஆண்டவர் பஞ்ச காலத்துல மரணத்துக்கு விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக 6வதாக நம்ம பார்க்கலாம், நமக்கு துணையும் கேடகமுமாய் இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவு கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நாம் இந்த நாட்டுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நீ ஆண்டவரை நம்பி வாழணும். அப்பா அம்மா நம்பி வாழக்கூடாது, சொந்த பந்தத்தை நம்பி வாழக்கூடாது, அண்ணன் தம்பியை நம்பி வாழக்கூடாது. நீ ஆண்டவர் நம்பி வாழ வேண்டும் என்று உடைய பிள்ளைக்கு நீ கற்றுக் கொடுக்கணும். ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும், வேதத்தை வாசி கற்றுக் கொடுக்கணும். எந்த ஒரு தேவைக்கும் ஆண்டவர் தான் நீ சார்ந்து இருக்கணும், ஆண்டவர் தான் நோக்கி பார்க்க சொல்லிட்டு உண்மையா ஆண்டவரை நேசிப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுத்தால் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். யார் தெய்வத்துக்கு பயந்திருக்கிறார்களோ, யார் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் துணை, அவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். பாழாக்கும் கொள்ளை நோய், வேடனின் கண்ணி உன்னை ஒன்றும் செய்யாது. வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அழுகாமலே தப்புவிப்பீ. வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அழுகாமலே தப்புவிப்பீ. உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வே.
அந்த நாமத்தை அறிந்திருப்பது, நாமத்தில் வாஞ்சி இருப்பது எதை குறிக்கிறது சொன்னால் அவருக்கு பயப்படுவதை குறிக்கிறது. அவருக்கு பயப்படுகிறவர்கள் அவரை நேசிப்பார்கள். அவருக்கு பயப்படுகிறவர்கள் அவருக்கு கீழ்ப்படிவார்கள். அவருக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய சித்தம் செய்வார்கள். பயப்படுவதை போல நடிக்க மாட்டார்கள். அப்ப அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் துணையும் எங்கே சென்றாலும், வியாபார நிமித்தம், தொழில் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் எங்கே சென்றாலும் அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார், துணையாய் இருக்கிறார். கேடகம் என்றால் எதிரி அனுப்பக்கூடிய ஈட்டியை, எதிரி அனுப்பக்கூடியதான எந்த ஆயுதத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடியது. எதிரியாக பிசாசானவன் உனக்கு எதிராக, குடும்பத்துக்கு எதிராக அனுப்பக்கூடிய ஆயுதத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய கேடகமாக என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். உனக்கு இருக்கிறாரா? உன் குடும்பத்தில் இருக்கிறாரா? உன் வியாபாரத்தின் தொழிலை எந்த பிசாசும் பாழாக்க முடியாது. நீ ஆண்டவர் உண்மையாய் பயப்படுகிற மகனாய் மகளாய் இருந்தால் தேவன் அற்புதமாய் உன்னை போஷிப்பார், அற்புதமாய் உன்னை பாதுகாப்பார். அவரே உனக்கு துணையாக கேடகமாய் இருக்கிறார். யார் உனக்கு துணையாக இருக்கிறார் இன்றைக்கு? இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 7வது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவருடைய பரிசுத்தமான நாமத்தை நம்புவார்கள். ஆண்டவருடைய இயேசு என்கிற நாமம் பரிசுத்தமான நாமம். இயேசு என்கிற தெய்வம் பரிசுத்தமான தெய்வம், கொஞ்சம் கூட கரைபடாத தெய்வம். தேவனே இந்த பூமியில் மனிதராக அவதரித்தார். ஒரு தாயின் கர்ப்பத்தில் ஒரு ஆணோடு இணையாமல் பரிசுத்தாவின் மூலமாக அருமையான தாயார் மரியாள் கற்போதியானார்கள். மரியாளின் ரத்த குறுக்கும் இயேசுவோட ரத்தத்தில் கலக்கல. யோசேப்பின் ரத்த குறுக்கும் இயேசு ரத்தம் இல்லை. இயேசுவின் ரத்தம் பரலோக வித்து. இந்த பூமியில ஒரு ஸ்திரீயை கட்டிக்கொண்டு தன்னை அவர் கைப்பிடித்துக் கொள்ளவில்லை. அவர் பசுத்தமாய் வாழ்ந்தார். இன்றைக்கும் பசுத்தமாய் இருக்கிறார். ஆகினால்தான் கிறிஸ்தவத்தில், கிறிஸ்தவ தெய்வம் பரிசுத்தத்தை விரும்புகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லை என்றால் உன்னால் ஜெபிக்க முடியாது, விட்டுக் கொடுத்து. பரிசுத்தமில்லை என்று சொன்னால் உன்னால் வேதத்தின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. பரிசுத்தமில்லை என்று சொன்னால் உன்னால் பரலோகத்துக்கு வர முடியாது. உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். திருச்சபையே, குடும்பமே, சகோதரி சகோதரியே, இயேசு கிறிஸ்து உன்னிடம் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து போல நீ பரிசுத்தமாக இருக்கிறாயா? என்னை போல் ஆகுங்கள் என்று சொன்னாரே. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கணும் என்று சொன்னாரே. அந்த பரிசுத்தம் முன்னில் இருக்கிறதா? உன் சிந்தையில், செய்கையில், உன் வாயில், உன் கண்களில், உன் நினைவில் பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எடுத்துக் கொள்ளப்படுவார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தம் உள்ளவர். அவரை நம்பணுமே. அப்படி பரிசுத்த நாமத்தை நம்பணும். அப்படி பரிசுத்த நாமத்தை நான் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். ஏன் உனக்குள்ள சந்தோஷம் இல்லை? ஏன் உனக்குள்ள மகிழ்ச்சி இல்லை? ஏன் உனக்குள்ள ஆலயத்துக்குள்ள வந்த சந்தோஷம் இல்லை? ஏன் ஜனங்கள் விசுவாசிகள் கூடி அவனுக்குள்ள சந்தோஷம் இல்லை? உனக்குள்ள மெய்யான தேவ பயம் இல்லை. நீ பசுத்தமா வாழ்க்கை என்ன உனக்குள்ள இல்லை. அதனால உனக்குள்ள சந்தோஷம் வர மாட்டேங்குது. உன் இருதயத்துல சந்தோஷம் வரணும்னா பசுத்தமான தேவனை நீ நம்பணும். ஆண்டவர் இயேசு
இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிசுத்தர். நீ பரிசுத்தமான தேவன் ஆராய்ந்தாய் என்றால் உன் இருதயம் களிக்கூறும். உன் இருதயம் களிக்கூறும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடைசியாக நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மகனாய் மகளாய் இருந்தால், கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு அஞ்சி நாம் நடந்தால் அவர் கிருபை எந்நாளும் நம்மை தொடரும். சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் கடைசியில் பார்க்கிறோம், ஜீவனுள்ள நாளெல்லாம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தேவனுடைய கிருபை நம்ம மேல, நம்முடைய குடும்பத்தின் மேல, ஊழியத்தின் மேல, நம்முடைய வியாபாரத்தின் மேல, தொழில் மேல இருக்க வேண்டுமானால் தேவனுக்கு பயப்பட வேண்டும். உன்னை தெரிந்த பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் அநேக சபைகள் ஸ்தாபனங்கள் இருக்கிறது. ஸ்தாபனங்களிலிருந்து அந்தந்த ஸ்தாபன ஊழியக்காரர்களுக்கு மாதந்தோறும் இந்த நெருக்கடி காலத்தை உதவி அனுப்புறாங்க. நம்ம எந்த ஸ்தாபனமும் கிடையாது, நாங்கள் பரலோகத்தையே சார்ந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எங்களை ஒரு நாள் கூட பட்டினி போடவில்லை. எவரிடமும் வாய் திறந்து நாங்கள் கேட்கவில்லை, கேட்க போவதும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிறதை உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர், என்னை என் குடும்பத்தை அற்புதமாய் போஷிக்கிறவர், எவரிடமும் எங்களை கையேந்த விடுகிற தேவன் அல்ல. எந்த நாளிலும், எந்த சமயத்திலும், எந்த பஞ்ச காலத்திலும் எவரிடம் கையேந்த விடவில்லை. எந்த விசுவாசி வீட்டிலும் இதுவரைக்கும் நாங்கள் கால் வைக்கவில்லை, 2 ஃபங்க்ஷன் வீட்டை தவிர. காரணம், நாங்கள் எங்களுக்கு ஒத்தாசை வரக்கூடிய பர்வதத்தை நோக்கி பார்க்கிறோம். வானத்தின் பூமி படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் எங்கள் கரங்களினாலே அநேக ஊழியர்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டு திரும்ப செய்தார். இன்னும் உதவி செய்ய வல்லவர். ஏனென்றால் கர்த்தருடைய கிருபையை நாம் அண்டிக் கொள்வோம், கர்த்தருடைய கிருபையை நம்ம சார்ந்திருப்போம். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை இருக்கும். அவருடைய கிருபையை விளக்கம் பண்ணுவார். இந்த நாட்களிலே நீங்கள் அவருடைய சமூகத்தை தைத்திருங்கள், அவருக்கு பயப்படுங்கள். அவர் பயப்படுதலை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், நண்பர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இந்த நல்ல செய்தியை உங்கள் சொந்த பதவிகள் பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை குறித்து, நம்முடைய ஃபேஸ்புக் குறித்து நீங்கள் சொல்லுங்கள். பார்க்கட்டும், ஆண்டவரை கண்டுகொள்ளட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.